நேர்களே, இப்போது நம்மளோட நம்பிக்கை மீடியாவை வாழ்த்துறதுக்காக திரு வசீகரன் அவர்கள், ஆம் ஆத்மியோட மாநில தலைவர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். பேருக்கு ஏற்ற மாதிரி வசீகரமாக அழகாக இருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டைமை எடுத்து எவ்வளோ வேலை பலுக்கு மத்தியில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நம்பிக்கை மீடியாவுக்கு உங்களோட வாழ்த்து சார். 2026 ஒரு முக்கியமான ஆண்டு, குறிப்பாக தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான ஆண்டு. ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை, ஒரு தேவையை, தேர்தலை நோக்கி போய்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மீடியா உருவாக்கி இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் இந்த மீடியா ஒரு தரமான செய்திகளை கொடுத்து, மக்களுக்கு உபயோகமான செய்திகளை கொடுத்து, மக்களை நல்வழிப்படுத்துகிற வகையில் யாருக்கு வாக்களிக்கணும், எது நியாயமாக இருக்கும், அடுத்து அவர்களுக்கு அடுத்த மக்களாட்சி உருவாகிறதுக்கு இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற விதமாக இந்த நம்பிக்கை செயல்பட வேண்டும்னு எதிர்பார்க்குறேன். சார், மக்களுக்காக ஒரு கேள்வி சார். 2026 ஒரு முக்கியமான வருடம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வருடம் மக்கள் பல புது கட்சிகள் வேறு ஆரம்பிச்சிருக்காங்க, பல பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த புது கட்சிகள் ஆரம்பித்ததை பற்றி உங்கள் கருத்து? தமிழ்நாடு ரொம்ப விவரமான ஸ்டேட்டு. கட்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு சுதந்திரம் எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்குது. அதனால் அவர் எத்தனை கட்சிகள் வேணாலும் ஆரம்பிக்கலாம், அதனால் ஒன்றும் குறை கிடையாது. மக்களை நோக்கி அரசியல் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் தீர்ப்பு வழங்குவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எத்தனை கட்சி வந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை. எதையாவது ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து தான் மக்களுக்கு நம்பிக்கையோட முழு மெஜாரிட்டியோடு கொடுக்குற இதுவரைக்கும் ஹங் அசம்பிளின்னு ஒன்று வந்தது கிடையாது. அதனால் இந்த முறையும் தெளிவாக நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை மூலமாக தெரிவிச்சு. ஃபைனல் கொஷின் சார். வசீகரன் சார் இருக்காருனாலே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் வசீகரன் சாரை ரொம்ப நம்பின ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில், உன்னால் முடியும், நீ மேலே போ அப்படின்னு சொல்லி உங்களை ஊக்கப்படுத்தின ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு நபர் வாழ்க்கையில்? அது நான் மக்களை தான் சொல்ல முடியும், தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் எங்கள் ஆம் ஆத்மி மேலே மக்கள் நம்பிக்கை அதிக அளவில் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்திய வரலாறுலேயே முதல் வருடம் கட்சி ஆரம்பித்து மறுவருடமே ஆட்சியை அமைத்து காட்டியவர்கள் நாங்கள். அதனால் எங்கள் மேலே நேர்மையாக இருப்போம், ஊழல் செய்யாமல் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எங்களை என்னை மேலும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்த நம்பிக்கையை தமிழகத்திலும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சூப்பர் சார். ஸோ இன்றைக்கி நம்பிக்கை மீடியாவுக்கு மேலும் நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ.